பூமிக்கு சொந்தக்காரன் நான். தோன்றி மறையும் சூரியனுக்கோ தூரத்து சொந்தம் நான். சதுர வடிவில் இருக்கும் கால சக்கரம் நான். நான் தான் நாட்காட்டி பேசுகிறேன். பணத்தையும் நகையையும் சொத்து பத்திரங்களையும் பத்திரப்படுத்தும் மனிதர்களே, நாட்கள் போனால் திரும்ப வராது என்பதை எப்பொழுது உணர்வீர்கள்? இதை ஆணி அடித்தார் போல் சொல்லும் நான் ஒரு ஆணியில் தொங்க விடப்பட்டு கவனிப்பாரற்று கிடக்கிறேன். உங்களின் மூட நம்பிக்கை எல்லாம் என் மேல் திணித்துவிட்டு என்னை குறை கூறும் லகட பாண்டிகளே, இதனால் இழப்பு எனக்கல்ல, உங்களுக்குத்தான். உங்களின் வயதை தலை சாயத்தால் மறைத்தாலும் ஞாபகப்படுத்தும் மாயக்கண்ணாடி நான் தானே. காலையில் நீங்கள் கிழித்தது ஒரு தாளை மட்டுமல்ல, உங்கள் வாழ்நாளில் முடிந்து போன ஒரு நாளையும் தான். புது வருஷம் பிறந்தவுடன் எடுத்த சபதத்தை யாரும் நிறைவேற்றுவதே இல்லை. ஆனால் புது வருட நாட்காட்டியில் விடுமுறை நாட்களை பார்ப்பதில் மட்டும் குறைச்சலே இல்லை. பிறந்த நாள், திருமண நாள், நினைவு நாள் என குறித்து வைத்துக் கொள்பவர்களே, இதையும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நாட்கள் குறைந்து கொண்டே வருகிறது. வாழ்க்கை மனிதனுக்கு கொடுத்த மாபெரும் முதலீடு என்ன தெரியுமா? நாட்கள் தான். அதை தவறவிடுபவன் வெற்றியையும் தவறவிடுகிறான். காலம் இரக்கமற்றது. அது மன்னிப்பும் தராது, மறுவாய்ப்பும் அளிக்காது. வாழ்க்கையில் நீங்கள் பணத்தை கொடுத்து வேண்டுமானால் புதிய நாட்காட்டியை வாங்கலாம். கடந்து போன நாட்களை வாங்க முடியுமா? நேரம் தவறுவது கூட ஒரு வகையில் நேர்மை தவறுவதுதான். என் அருமை தெரிந்தவர்களின் பிறந்த நாளையும் நினைவு நாளையும் தாங்கி நிற்கிறேன். எனது அருமை தெரியாதவர்கள் ஒன்றுமே கிழித்ததில்லை, என் தாளை தவிர. வரலாறு படைத்தவர்கள் எல்லாம் என்னுள்ளடக்கம். எனது அருமை தெரிந்தால் உங்கள் வரலாறு கூட இன்றிலிருந்து தொடக்கம். நீ பிறந்தது ஒரு நாள் தான், ஆனால் நீ ஒவ்வொரு நாளும் புதிதாய் பிறக்கிறாய் என்பதை உனக்கு உணர்த்துபவன் நான் தானே. நாளென ஒன்று போல் காட்டி உயிரீரும் வாழது உணர்வார் பெறின். இக்குறளின் மூலம் நாள் என்பது நம் ஆயுளை குறைக்கும் வாள் என்கிறார் திருவள்ளுவர். ஒரு நாளின் மதிப்பு என்னவென்று தெரிய வேண்டுமா? நீ இத்தனை நாளுக்கு மேலாக உயிர் வாழ மாட்டாய் என்று மருத்துவரால் அறிவிக்கப்பட்ட நோயாளிகளிடம் கேட்டு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். தேதி 1 சம்பள தேதி 1 20 வரைக்கும் கொண்டாட்டம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். 21 30 வரைக்கும் திண்டாட்டம் 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 என மனிதர்களின் பொருளாதார நிலையை நாட்களை வைத்து அழகாக பாடியிருப்பார் கலைவாணர். காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது. இது என் தாளில் எழுத வேண்டியவை அல்ல, உங்கள் நாளில் எழுத வேண்டியவை.